Altover 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்தரப்பு சாட்சியான எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கு நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை எதிர்தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க அனுமதி கோரி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு உள்ளிட்ட 3 பேர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவை விசாரித்த நீலகிரி நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜன் உள்ளிட்ட 3 பேர் தவிர்த்து மற்றவர்கள் யாரையும் விசாரிக்க முடியாது என்று அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தீபு, சதீஷன் உள்ளிட்ட 3 பேர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் கொள்ளை நடந்த அந்த கொடநாடு எஸ்டேட்டிலிருந்து காணாமல் போன பொருட்கள் எவை என்பது சசிகலாவுக்கும் இளவரசிக்கும் தான் தெரியும். அதனால புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணை நடத்த முடியல. இதனால முக்கிய குற்றவாளிகள் விட்டுவிட்டார்கள், அவர்களை சாட்சிகளாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முதன்மை அமர்வு நீதிமன்றம், அதாவது நீலகிரி முதன்மை அமர்வு நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்ததால் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற நடைமுறை தவறாக பயன்படுத்தி சம்பந்தம் இல்லாமல் முதல்வருக்கு சம்மன் அனுப்ப கேட்க முடியாது என்று உத்தரவிட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார். இதற்கு நீதிபதி வேல்முருகன் தற்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இல்லையே என்று தெரிவித்து இந்த வழக்கில் வாதங்கள் முடிவடைந்ததை அடுத்து தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். சோனி Altover 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.